யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ஏய், இப்போ எதுக்கடா எல்லாரும் வந்து சைலண்டாக உட்காந்துருக்கீங்க? சீரியஸான சீனு மூஞ்ச சோகமா வச்சுக்கணும்னா இப்போ ஒரு பைத்தியக்காரி, என்னடா ஆச்சு? கார்த்தி உண்மையாவாடா சொல்றேன், உனக்கு தெரியுமா யார் சொன்னா? இப்படி இடி தூக்கி தலையில வச்சுட்டாங்களே, நம்பிக்கைலாம் இருக்கு, இருந்தாலும் ஒரு பக்கம் பயமும் இருக்கு. டேய், அப்ப இந்த மாசத்தோட நந்தினி மேம்க்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நம்மளையும் சேர்த்து தானே பாதிக்கும். சொல்ல கார்த்தி, வேற வேலை யார் நம்மளுக்கு தருவா? அடிச்ச வாய் முடுங்க. சும்மா ஆளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டா பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? நானே எனக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்க டீம்ல ஏதோ பிரச்சனைன்னு காதுல வாங்கிட்டு போலான்னு வந்தா என்னைய வச்சு குழப்பிட்டு இருக்கீங்க. இப்போ பிரச்சனையை சொல்றீங்களா இல்ல நான் எழுந்து போய் என் டீம் கூட வேலை பார்க்கவா? உன் டீம் கூட வேலை பார்த்தா மட்டும் அப்படி வேலை செஞ்சு கிழிச்சிருவியா? வேலை என்னன்னு தெரியாம தான் நீயே ஒப்பேத்திக்கிட்டு இருக்க. நாங்க தான் அப்படி போறோன்னு பார்த்தா நீ எங்களுக்கு மேல போயிட்டு இருக்க. இதுல வேற வேலை செஞ்சு கிழிக்க போறாரா? எங்க டீம் கூட வந்து உட்காந்து பேசுறதுனால தான் இவர் வேலை கெட்டு போதான். யாருக்கிட்ட கதை சொல்றேன்? யூ ஆர் மை கேர்ள் பெஸ்டி. இப்படி அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றக்கால பெஸ்டியா இருக்கும்போது அதேதான் நானும் உனக்கு சொல்றேன். என்ன அசிங்கப்படுத்தக்கூடாது, என் டீமையும் அசிங்கப்படுத்தக்கூடாது, புரியுதா? பைத்தியம். உன் கூட சேர்ந்தா பைத்தியமா தான் இருக்க முடியும். கார்த்தி எருமை, சொல்லி தொலை, எழுந்து போவோம். ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் பவி. என்ன சொல்லிட்டு இருக்க? ஐ லவ் யூ பவி. இங்க பாரு கார்த்தி, ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோயேன், என்ன கேட்பனே தெரியாது. நான் அப்படியே கேட்காம கம்முன்னு இருக்கணும். அப்படின்னா இப்ப நீ பிரச்சனையை பத்தி மட்டும் தான் பேசணும். நடுவுல உன் காதல் படத்தை ஓட்டக்கூடாது. அவ கேட்கறது வேற, நீ சொல்றது வேற. கவிதா அப்படிலாம் திட்டக்கூடாதுடி. நீ குட் கால், பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரியல அப்படின்னாலும் போய் கூகுள் கிட்ட கேட்டுட்டு வந்து திட்டுவேன் பாத்துக்க. சொல்லு, தேவையா உனக்கு இதெல்லாம்? தேவையான்னு கேக்குறேன். நீ சொல்லாதான்னு சொன்னாலே நான் ஐ லவ் யூ தான் சொல்லுவேன். சொல்லுன்னு வேற சொல்லி கேட்டியா? சரி, ஐ லவ் யூ தான் பவி கேட்கறா போலன்னு ஒரு ஃப்ளோல சொல்லி வச்சேன், இருக்கட்டும்னு. நீ நல்லா சொல்லும் போதே அவ கேட்டு தொலைக்க மாட்டா. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இப்ப நீ சொல்ற ஐ லவ் யூ தான் அவ காதுல போய் அப்படியே தேன் வந்து பாஞ்சிட போதா முண்டாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது கவிதா. எப்பவுமே மோட்டிவேஷன் தான் பண்ணணும். நான் ஐ லவ் யூ சொல்ல மறந்துட்டா கூட கார்த்தி சார்பா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீ நான் ஐ லவ் யூ பவிக்கு சொல்லணும். நீ ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கடா. இப்ப நீ மட்டும் பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிக்கல அப்படின்னா உன் காதலுக்கு எதிரி நான் தாண்டா. அவ மனசுல கொஞ்சம் காதல் வந்தா கூட ஆசிட் ஊத்தி கருக்கி விட்டுருவான் பாத்துக்க. வேணாம், நம்ம பிரச்சனையை பத்தி பேசுவோம்னா. ஆனா கார்த்தி, லவ் எங்க சொல்லணும், எப்படி சொல்லணும், எங்க வச்சு சொல்லணும்னு ஒரு மெத்தட் ஆஃப் லவ்வே கிடையாது. அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணவும் தெரியாது. உனக்கு ஒரு லவ், இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரேன். நான்சிமா, உனக்கு கூட என் மனசு புரியல. புரிஞ்சுட்டாலும் ஏன்டா அப்படி சாவடிக்கிற? என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்லடா முழுசா. இதுங்க ஒரு முடிவுக்கு வராது போலயே. கடைசி வரைக்கும் நம்மளும் எவ்வளவு நேரம் தான் இங்க ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறது. நம்ம ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறது வேற. இந்த இலக்கிய பார்த்தா பத்ரகாளி ஆட்டம் ஆடுவாளே. இப்ப நம்ம எல்லாரும் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம், நம்மள யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா இது மாதிரி இதுக்கப்புறம் ஒளிஞ்சு நின்று பேசலாம் முடியாது. அப்படி ப்ராஜெக்ட் இதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸா போக போதான். ஏன்னா நந்தினிமா மட்டும்தான் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல. அது ரொம்ப சீரியஸான பிரச்சனையா மாறிடுச்சு. சீரியஸான பிரச்சனையா மாறிடுச்சா? அப்படின்னா அது வந்து பவிச்சலாம். ஏய், நீ மட்டும் கொஸ்டின் கேட்காதடி. உனக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சுன்னா அந்த கொஸ்டின் என்கிட்ட சொல்லு. நான் என் வாயால அவன்கிட்ட கேட்கறேன். நீ கொஸ்டின் இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாலே அதுக்கு அவன் லவ் டைலாக் பேச ஆரம்பிச்சிடான். பவிமா, நீயாச்சும் புரிஞ்சுக்கிட்டு பேசு. அவன்கிட்ட பேசாதடி. உனக்கு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசை இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு பவி. கவிதா, கார்த்தி, சரி டென்ஷன் ஆகாதீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ரோஹித் சார் சொல்லிட்டாராம், ரோஹித் சார் எம்டியா இருக்கிற பட்சத்துல டீம் ஹெட்டா வந்தது தப்பா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் யாரு டீம் ஹெட்டா வர சொன்னதே? அது அவரை தான் கேட்கணும். நீ வேணா போய் கேட்டு வரியா? முடியாது. அப்படி அவர் டீம் ஹெட்டா வந்ததுனால ரொம்ப டவுட்ஸ்லாம் வந்தா ப்ராஜெக்ட்ல அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாதான். நந்தினி மேம் லாஸ்ட்டாக வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதை இலக்கியா மேமால நம்ப முடியலையா. அதனால இந்த ப்ராஜெக்டை அவங்க தனியாக நின்று தான் பண்ணணுமா. டீம் ஹெட்டாவும் அவங்க தான் வேலை செய்யணுமா, டீ எல்லாமும் அவங்க தான் வேலை செய்யணுமா. அதனால நந்தினி மேம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன சொல்ல வராங்க? அவங்க எப்படி டீம் ஹெட்டாவும் டீம் லீடராகவும் 2 போஸ்டிங் எடுத்து அவங்களே அலசி ஆராய்ச்சி மெத்தட்லாம் கண்டுபிடிச்சு ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்களோ, நம்மளும் டீம் மெம்பர்ஸாகவும் யோசிக்கணுமா, டீம் லீடராகவும் இருந்து யோசிக்கணுமா. அப்படி யோசிச்சாதான் நம்மளுக்கும் சில ஐடியா கிடைக்குமா, நம்மள வச்சு அவங்க ப்ராஜெக்ட் முடிப்பாங்களாம். இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் கார்த்தி. எனக்கு ஆசை தான் இதெல்லாம் கேட்கும்போது. எனக்கு ரொம்ப பேராசை தான் அப்படிலாம் இருந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு டீம் மெம்பரா என்ன ஒர்க் பார்க்கணுன்றதே நந்தினி மேம் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி கார்த்தி?
அதானே டீம் மெம்பரே என்ன ஒர்க் பண்ணுன்றது எனக்கு இந்த மாசம் தான் தெரியும். அதுக்கு மேல டீம் லீடரா இருந்தாலும் நம்ம மைண்ட் யோசிக்காதுப்பா. அவ்வளோ நாலேஜ் இருந்தா நம்ம ஏன் எப்படி இருக்க போறோம் சொல்லு. கரெக்ட் தான். ஆனா அது எம்டிக்கும் இலக்கியா மேம்க்கு புரியலையே. யாரை கேட்டுடா இப்படிலாம் முடிவு எடுக்கிறாங்க? நம்ம மூளை ரொம்ப வேலை செய்யாதடா. அப்படியே அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னா கேன்டீனில் போய் என்ன சாப்பிடலாம், அதுக்கு மேலே எங்கே அவுட்டிங் போகலாம், தெருமுனையில் போய் பானிபூரி சாப்பிடலாமா, ஆஃபீஸ் விட்டு போகும்போது சிக்கன் பக்கோடா சாப்பிடலாமா, இப்படி மட்டும்தானே கருதி நம்ம மூளை அதிகமாக யோசிக்கும். ஒர்க்கை பற்றிலாம் நான் அதிகமாக என் மூளைக்கு வேலையே கொடுத்தது இல்லையடா. அவ சொல்றது கரெக்டு தானே கார்த்தி? சொல்லு. டீம் மெம்பராகவே நான் இந்த மாதம் தான் உணர்றேன். அதுக்குள்ளே போய் டீம் லீடராகவும் இருந்து நம்ம மூளை வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்யும்? ஐயய்ய, என்ன எல்லாம் இப்படி புலம்புதுங்க. அப்போ நம்ம எப்படி வேலை பார்க்குறோம்? டீம் மெம்பராக நம்ம கரெக்டாக தான் வேலை பார்க்குறோமா? ஆனால் நம்ம செய்கிற ஒர்க்லாம் கரெக்டுன்னு இலக்கிய சொல்லுது. அப்போ டீம் மெம்பராக நம்ம பார்க்குற ஒர்க் கரெக்டோ? உனக்கு கைட் பண்றது யாருன்னு யோசிச்சு பார்த்துட்டு பேசுன. தனியா புலம்பாத பைத்தியக்காரா. கார்த்தி, நம்ம எப்படி டீம் லீடரா ஒர்க் பண்ண முடியும்? கொஸ்டின் கேட்க ஐயோ போச்சு. உனக்காக நான் டீம் மெம்பராகவும் ஒர்க் பண்ணுவேன், டீம் லீடராகவும் ஒர்க் பண்ணுவேன், டீம் ஹெட்டாகவும் ஒர்க் பண்ணுவேன். நீ சொல்லு பவி, ப்ராஜெக்டை முடிச்சிருவோம். உண்மையாவா? ஐ லவ் யூ மட்டும் சொல்லி பாரு, நான் எப்படி ஒர்க் பண்றேன்னு. ஆப்பில் கடை வெட்டுறானே. நீ ஒத்த சொல்லு சொல்லு, அந்த ஆகாயத்தையும் நீர் நிலத்தையும் காத்தையும் நெருப்பையும் கொண்டாந்து தாரேன் பரிசா. ஒத்த தோண போதும் அந்த ஆகாயமும் நீர் நிலமும் காத்தும் நெருப்பும், அதை விட என்ன பெருசா பெருசா. அடே வேணாண்டா. எனக்கு வேணும். ஐ நீட் பவி. ஏய், நீ சொல்ற மாதிரி பவி ஒரு வேலை ஐ லவ் யூ சொல்லிட்டா ப்ராஜெக்ட் முடிச்சிருவியோ? டாம் ஷோர் மச்சான். இப்பதான் பாட்டு பாடினே, அவளை ஒத்த சொல்லு சொல்ல சொல்லு, எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அது எப்படி முடியும்? அதெல்லாம் அப்படிதான். காதல் கடலையும் தாண்டும், ப்ராஜெக்டையும் தாண்டும். பைத்தியம் ஓலாதிக்கிட்டு இருக்கு. அடே, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடா? இல்ல மச்சான், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அந்த பழமொழி கேட்டிருக்கியா? அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்திக்கொள். அவ ஐ லவ் யூ போவாச்சும் சொல்லுவா அப்படின்னா ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. ரூல்ஸ் படி நீ ஒர்க் பண்ணக்கூடாது. என்ன இலக்கிய மேமை பற்றி மறந்துட்டியா? ஆமாம்ல. ஆமாம் மட்டும்தான், இல்லைலாம் இல்லை. இதுங்கள்ட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. போய் நந்தினி மேம் வெளியில் வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வேற என்ன விஷயம்னு கேட்போம். ஐயோ சாமி, முடியலையே, மண்டலம் காயுது. எப்படி ப்ராஜெக்ட் முடிக்கிறது? நான் போகிறேன்டா. நானும் போறேன். என்ன நான் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? செருப்பு நாய, மரியாதையை வந்து ஒர்க் பண்ணு. விட்டுட்டு போனால் நீ கூட லவ் பண்ணுவேன். 5 நிமிஷம். 5 நிமிஷத்தில் நீ வரல, நீ எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க? நந்தினி மாமா கூப்பிட்டு வந்து மாட்டி விட்டுருவோம் பார்த்துக்க. 5 நிமிஷம் தான். அதுக்கு மேல நானே பேசணும்னு நினைச்சாலும் இந்த மட்டும் நீ பேச மாட்டான். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்படியே சொல்லி காரியத்தை சாதிச்சுக்கங்கடா. நீ யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லு, அவரு யூ ஆர் மை கேர்ள் பெஸ்ட்னு சொல்லட்டும். இப்படியே 2 பேரும் காரியத்தை சாதிச்சுக்கிறீங்க. ஆனால் உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிக்கிறேன்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது கவிதா. யூ ஆர் மை கேர்ள் பெஸ்டி. சரி போங்கடா பைத்திய காரணங்களா. மச்சான் போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. மச்சான், கண்டிஷன் பேசுற நேரமாடா இது? ஆமாம், பேசியாகணும். நானும் உங்ககிட்ட ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு தெரியுறேன். இலக்கியம் எனக்கு வேணும், இலக்கியம் தான் என் பொண்டாட்டி, இலக்கியம் மட்டும்தான் என் லைஃப்னு. அது எங்கேயாவது உன் மண்டையில் ஏறுதா சொல்லு. உருப்படியான ஒரு ஐடியா கொடுத்துருக்கியா? நானாக தனியாக போனால் கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. உன்னை கூப்பிட்டு போனால் கொலை நாசம் ஆயிடுதே. மச்சான், அந்த கேரக்டருக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 நாளில் நான் அந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வருது. உனக்கே நல்லா தெரியும். 10 நாளில் நான் ஆஃபீஸ் விட்டு கிளம்பணுன்னு. நீ எதுக்கு நான் 10 நாள் சவால்லாம் விட்ட? சொல்லும் போதே நான் சொன்னல, இதெல்லாம் சரி வராது. நான் இன்னும் வீரமா சவால் விட்டேன். ஏதோ ஒரு நினப்பில் சவால் விட்டுட்டேன், எண்டு கார்டு போடலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. காலையிலேருந்து ஃபீவர், 2 நாளில் ஹை ஃபீவர் வந்துடும். சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கு தெரியாது. என் இலக்கியம் எனக்கு வேணும், அவள் என்னை லவ் பண்ணணும், அவள் மட்டும்தான் என் லைஃபு. இதை தான் 20 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கடா. அது எனக்கு புரியுது, அவளுக்கு புரியலையா? என்ன பேசுறானுங்க? இப்போ நான் போகிறேன். ஆனால் வந்து உருப்படியாக ஏதாவது ஐடியா சொல்லு. 2 நாள் நீ ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவியா, உன் பவிக்காக ஒர்க் பண்ணுவியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 நாள் என் லவ்வுக்கு மட்டும்தான் நீ ஐடியா கொடுக்குற. என் லவ்வை எனக்கு சேர்த்து வைக்கிறேன். ஏமாச்சான், 20 வருஷமா முடியாததா 2 நாளில் முடியுங்கிறேன். தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு இலக்கியா வேணும். குச்சி முட்டாயாடாவ கடையில் விற்கிறான்னு வாங்கி தர்றதுக்கு. அவள் படையப்பா படத்தில் வர நீலாம்பரிட்டான். ஐ நீட் இலக்கியம். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. சரி சரி, அழுவாத, மோகரக்கட்டையும் மாத்தாத. வந்து ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன். 2 நாள் எப்படியாவது பிளான் பண்றோம். இலக்கியாவை லவ் பண்ண வைக்கிறோம். லவ் பண்ண வைக்கல அப்படின்னாலும் உன் மேல ஒரு கருணை பார்வையாச்சும் வரவோ பொண்ண. சரி, கண்டிப்பா வா. கண்டிப்பா. இப்போ என்ன இந்த இடத்துல இருந்து போக வைக்கிறதுக்காக நீ எதுவும் பிளான் பண்ணலையா? சத்தியமா இல்லடா. சரி, நான் போறேன்னா நீ லவ் பண்ணிட்டு சீக்கிரமா வா. அடி அடி, நானும் லவ் பண்ணலடா. அந்த முட்டை கனி மனசுல லவ் இருந்தாலும் சொல்ல மாட்டா. இருந்தாலும் எப்பயும் போடுற பிட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த பிட்டு அவ மனசு அதிகமா பாதிச்சு என் பக்கம் அவ பார்வை மாறும். அதுக்காக தான் நானும் விடாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா.
இப்படியே போனால் 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒன்றை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது. இருக்குல்ல ஆனா அந்த முட்டை கண்ணுக்கு மட்டும் என் மூஞ்சி பாவமாவே தெரிய மாட்டேது தெரியுமா? அடே நான் போட்டா நீ வரியா? இருடி இப்ப வரேன். இப்போ கூட எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. ஆனா நான் வந்து இவகிட்ட தனியா பேசணுன்றதுக்காக தான் அந்த முட்டைக்கண்ணி வெயிட் பண்றா. ஏன்டி எல்லாரும் கூட எழுந்து போல, எனக்காக தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டா, நான் ஒன்னும் உனக்காக உட்காந்துருலையே, சும்மா தான் உட்காந்துருந்தேன். நீயா வந்து ஐ லவ் யூ சொன்ன, நான் கேட்டேன் அப்படின்னு மொக்கையா ஒரு ரீசன் சொல்லிட்டு போவா பாக்குறியா? நான் அந்த மொக்கையை வாங்குறதுக்கு தான் மச்சான் வெயிட் பண்றேன். ஐயோ பாவண்ணா. பாவம் தான். சரி நீ போ, எப்பவும் போல ஐ லவ் யூ சொல்லிட்டு அந்த முட்டைக்கண்ணி கேட்கறத மட்டும் நான் ரசிச்சு பார்த்துட்டு வரேன். சிடு சிடு என்றாலும் தினமெனை கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. பவி, சொல்லுடா. காலையிலேருந்து என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கு தெரியுமா? தோணிக்கிட்டே இருக்கா? என்னடா சொல்ற? ஒன்றும் புரியலையே. இன்னைக்கு என் பவி என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு தோணுது. ஏன்டா திடீர்னு இப்படி பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தோணுது பவி, உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ப்ளீஸ் பவி, எனக்காக ஐ லவ் யூ சொல்ல. ஐ லவ் யூ ஈஸியாக சொல்ற, பட் ஐ லவ் யூ நான் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகணும். ஆமாண்டி, ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆகும் தான். அதில் என்ன உனக்கு சந்தேகம்? சேஞ்ச் ஆக போது நீ வேணா ஈஸியாக சொல்லலாம் கார்த்தி. அந்த லைஃப்குள்ள எப்படி வர்றதுன்னு நான் யோசிக்கணும்ல. பவி 1000 தடவை இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப நீ கேட்டுட்டே இருக்கா. 2 daysல பதில் சொல்றேன்னு சொன்னேன், 2 days ஆகிடுச்சு, பதில் சொல்லுடி. நீ ஏன் அவசரப்படுற? இன்னைக்கு ஒரு நாள் இரு. இல்லை பவி, எனக்கு இன்னும் இதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வெயிட் பண்ணணும்னு தோணலை. ஏதோ லைஃப்பில் சேஞ்ச் ஆக போதுன்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதனால என் பவி என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். ப்ளீஸ் பவி சொல்லுடி. கார்த்தி, என்னைக்கும் இல்லாம நீ ஏதோ எமோஷனலா பேசுற. ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்லை, எனக்கு தேவை என் பவி, பவிக்கு தேவை கார்த்தி தான் நான் நினைக்கிறேன். வாயை திறந்து சொல்லு. எப்பவுமே நான் லவ் பண்ணுவியாடா? மேரேஜ்க்கு அப்புறம் கூட? இது என்னடி கேள்வி? சாகுற வரைக்கும் அவனை தான் லவ் பண்ணுவேன். மேரேஜ் ஆயிடுச்சுன்றதுக்காக கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது, இல்லை நாளைக்கே வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ உன்னை மாற்றிக்கிறது, அதனால என் மேலே லவ் குறையிறது. உனக்கு நல்லாவே தெரியும் கார்த்தி, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் இப்படியே தான் வருவேன். எனக்குன்னு செய்யறதுக்கோ இல்லை இந்த கல்யாணத்தப்பெல்லாம் பொண்ணுக்கு செய்வாங்களே அந்த மாதிரி செய்யறதுக்கோ ஆள் கிடையாது. அதெல்லாம் நீ எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் நான் வாங்கிட்டு வரணும்னு நினைக்க மாட்டேன். பவி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் உன்னை லவ் பண்ணுறேன்னா? எனக்கு பவி மட்டும்தான் வேணும்னு சொல்கிறேன்டி. இல்லை கார்த்தி, இந்த மாதிரி லவ் பண்ணுறப்ப சொல்கிறவங்க எல்லாமே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவாங்க. பவி, உண்மையாதான் கார்த்தி, என்னதான் எவ்வளோ லவ் இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும்தான். நான் பார்த்துக்கிறேன்டி. நீ பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சொல்லணும்ல. சொல்லுவாங்க. அதே போல் கார்த்தி, எனக்கு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழறதுக்கு தான் ஆசை. ஏன்னா நான் மிடில் கிளாஸில் வாழ்ந்திருக்கேன்றதுக்காக கிடையாது. மிடில் கிளாஸ் லைஃப் வாழணுன்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அது உனக்கு சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் காசு பணம் சேர்ந்தா கூட அந்த காசு பணத்தை வச்சு நம்மக்கிட்ட பழகிற 4 பேரும் நம்மளை ஏமாற்றணும்னு நினைப்பாங்களோ, அந்த காசை நம்மக்கிட்டேருந்து பிடுங்கிறதுக்காக நம்மளை கொல்லணும்னு நினைப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அந்த பணத்து மேலே. எனக்கு புரியல பவி, என்ன இப்படி பதில் சொல்கிற? லைஃப்பில் காசு பணமே இல்லை அப்படின்னா தான் ஒரு மனுஷன் நிம்மதியாக இருப்பான். காசு கையில் வந்துட்டா அந்த மனுஷனோட நிம்மதி போயிடணும்னு நினைக்கிற ஆள் நான். புரியல பவி, ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கா உன் லைஃப்பில்? எங்கள் அம்மா இறந்து போனாங்கல்ல. ஆமாம், ஏதோ உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்கன்னு கவிதா சொன்னா. இல்லை கார்த்தி. இல்லையா? ஆமாம் கார்த்தி, எங்கள் அப்பா எங்கள் அம்மா நானும் என் தம்பி எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். எங்கள் அப்பா நல்லா சம்பாரிச்சாரு. அதுக்குன்னு நாங்கள் பணக்காரங்களாக இருந்தோம்லாம் சொல்ல வரல. எங்களுக்குன்னு ஒரு வீடு, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, நாங்கள் வாழறதுக்கு தேவையானது எல்லாமே இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு ஒரு பாட்டி வந்தாங்க. அவங்களோட பொண்ணு தான் இப்போ இருக்காங்களே அந்த சித்தி. எங்கள் அம்மா இறந்து போகும்போதெல்லாம் நான் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறவங்களே பணக்காரங்க தான். காசு பணம் கொஞ்சம் இருந்து நிம்மதியாக வாழ்கிறவங்களே பணக்காரங்க தான். அந்த வாழ்க்கையே நிறைய பேருக்கு பார்க்கும்போது பொறாமையாக தான் இருக்கும். அப்படிதான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போன எங்கள் சித்திக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை மேலே பொறாமல் இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொந்த வீடு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க. அவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்காக எங்கள் அப்பா வாழ்க்கையில் வந்து இடம் பிடிக்கிறேன்னு எங்கள் அம்மாவுக்கு தேவையில்லாமல் சந்தேகம் வர வச்சு பிரச்சனை பண்ண வச்சு எங்கள் அம்மாவுக்கு அதுவே ஒரு மன கஷ்டமாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா உயிரி எடுத்துருச்சு. பவி, எங்ககிட்ட இருந்த எங்களோட சொந்த வீடும் எங்கள் அப்பா கிட்ட இருந்த கொஞ்சம் பணமுமே எங்கள் அம்மா உயிர் போகிறதுக்கு காரணமாக மாறிடுச்சு. அப்படி ஒரு வாழ்க்கை மேலே ஆசைப்பட்டு என் சித்தியே எங்கள் அம்மா சாவுக்கு காரணமாயிட்டாங்க.
இந்த விஷயம் எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் நான் வளர வளர எங்கள் சித்தி என்னை பார்த்துக்கிற விதம், என் தம்பியை பார்த்துக்கிற விதம், எங்கள் அப்பா கிட்ட பேசுகிற விதம், இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் கேட்டேன், ஏன் சித்தி எங்கள் லைஃப்பில் வந்தீங்க, எங்கள் அம்மா உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்தீங்க, எங்கள் குருவி கூட மாதிரி இருந்த குடும்பத்தை கலைச்சிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை தட்டி பறிச்சிங்க அப்படின்லாம் கேட்கணுன்னு அவ்வளோ கோபம் வரும். ஆனால் நான் ஒரு வயசு பொண்ணு, என் தம்பி சின்ன பையனாக இருக்கான். நான் இதெல்லாம் கேட்க போக எங்கள் சித்தி வேறு மாதிரி மாறிடுவாங்களோ, எங்கள் 2 பேர் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணிடுவாங்களோ. ஏன்னா எங்கள் அப்பாவும் ஸ்டடி கிடையாது. எங்கள் அப்பா ஸ்டடியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த குடி பழக்கத்தை பழகி விட்டது கூட எங்கள் சித்தி தான். மொத்தமாக எங்கள் குடும்பத்தை கலைக்கிறாங்கன்ற நினைப்பே இல்லாமல் எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் சித்தி சொல்கிறபடிலாம் ஆடினாரு. ஏன் இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்காரு, அதுவும் ஒன்றால். இந்த மாற்றத்தை கூட எவ்வளோ நாள் இருக்க விடுவாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் சித்தி இது எப்படியாவது மாற்ற தான் நினைப்பாங்க. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், நம்ம ஒரு பொண்ணு, அதுவும் இந்த வயசில் நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா நம்மளுக்கும் இவங்களால எந்த பட்டம் வேணாலும் கட்ட முடியும், நம்மளையும் வெளியில் அனுப்ப முடியும், இந்த சமுதாயத்தை முன்னாடி அவங்க அசிங்கப்படுத்த முடியும். இதுக்கெல்லாம் பதிலடி என்னன்னா, நான் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என் தம்பியை நான் பார்த்துக்கணும், என் சொந்த காலில் நிற்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள எதிர்த்து பேசணும்னு கூட நான் நினைக்கணும்னு அவங்க பண்ணுற எல்லாத்தையும் இது வரைக்கும் சகிச்சுக்கிட்டு என் தம்பியை ஆளாக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனாலே இப்போ வரைக்கும் என் லைஃப்பில் காசு பணமே சேரக்கூடாது, காசு பணம்னு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, நம்ம வாழ்கிற அளவுக்கு பணம் போதும், எக்ஸ்ட்ரா பணமே நம்மக்கிட்ட வரக்கூடாது, சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. என் தம்பியை ஆளாக்குனா போதும், 3 வேளை நாங்கள் சாப்பிட்டா போதும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு போகிறேன். பயம், அப்பையிலேருந்தே பயம். யாருக்கிட்டையாவது ஏதாவது கேள்வி கேட்டால் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ, நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு பயந்தே ஒரு செகண்டும் போயிட்டுருக்கேன். அதெல்லாம் எனக்காக கிடையாது, என் தம்பியை ஆளாக்கணுன்றதுக்காக. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இருக்கிற கோவம் எங்கள் அப்பா மேலே தான். அவ்வளோ கேரிங்காக இருந்த ஒரு ஒய்ஃபு திடீர்னு இப்படிலாம் நம்மள்ட்ட கேள்வி கேட்குறா. இறந்து போயிட்டாலே ஏன் இறந்து போனான்றதை யோசிக்காமல் சித்தின்னு ஒரு கேரக்டர் வந்து அவரை பிரெயின் வாஷ் பண்ணோன்னே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் நல்லதாக இருக்காரு, நாங்கள் எப்படி போனோன்னு பார்க்கலல்ல. இதே எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தா கூட எங்களை அப்படி ஆளாக்கியிருந்திருப்பாங்க. எங்கள் அப்பா மாதிரி குடிச்சுக்கிட்டோ இல்லை வேற ஒரு ஆம்பளையை தேடி கல்யாணம் பண்ணிக்கிட்டோ எங்களை விட்டுருப்பாங்களா நடுத்தருவில் இப்படி கஷ்டப்படுறதுக்கு. அம்மா தனியாக இருந்து வளர்த்தா கூட அந்த புள்ள ஆளாகிடும் கார்த்தி. அப்பா தனியாக இருந்தா அந்த பிள்ளைங்க வாழ்க்கை கேள்விக்குறிதான். அதுக்கு நானும் என் தம்பியும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்குன்னு எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. அதனால தான் கார்த்தி ஒரு லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ டைம் யோசிக்கிறேன். என் தம்பி என் கூடவே இருக்கணும், அவனையும் ஏற்றுக்கிற மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவன் ஒன்றும் இல்லாமல் வந்தவன் யோசிக்கக்கூடாது, என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனாக இருக்கணும். கடைசி வரைக்கும் யார் லைஃப்பில் உள்ளே வந்தாலும் அவன் என்னை மட்டும்தான் காதலிக்கணும், என்னை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் என்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பவி, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உன் லைஃப்க்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா? உங்கள் அம்மா டெத்துக்கு பின்னாடியும் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா? கார்த்தி, இப்போவும் சொல்கிறேன், நான் மிடில் கிளாஸ் லைஃப் வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, காசு பணம் வந்துருச்சுன்றதுக்காக பெருசாக வீடு கட்டணும்னு யோசிக்கக்கூடாது. அப்படி வீடு கட்டினா கூட 4 பேர் 4 திசையில் இருப்போம், ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாட்டோம். குருவி கூடு மாதிரி சின்ன வீட்டில் இருந்தால் தான் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துருப்போம், பேசணும்னு நினைப்போம், பார்க்கணும்னு நினைப்போம். அதனால் எவ்வளோ வசதி வந்தாலும் நம்ம வீட்டையும் மாற்றக்கூடாது, நம்ம எண்ணங்களையும் மாற்றிக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பேசினா அந்த வார்த்தைலாம் மட்டும்தான் கார்த்தி ஞாபகம் இருக்குது எனக்கு. எங்கள் அம்மா அப்படிலாம் ஆசைப்பட்டதுக்கு கடவுள் என்ன கொடுத்தாரு? அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்துக்காக அவங்க வாழ்க்கையை அடிச்சு போடுங்க நினச்சி எங்கள் சித்தியோட எண்ணத்தை நிறைவேற்றி எங்கள் அம்மாவை கொண்டு குடும்பத்தையே கழிச்சிட்டாரு கார்த்தி. எனக்கு புரியுது பவி. நான் எதிர்பார்க்கறது எல்லாமே உங்ககிட்டேருந்து என் மேலே ஒரு ஃபுல்ஃபில் ஆன லவ், அப்புறம் வரதட்சணை கூட எதிர்பார்க்குறேன். கார்த்தி, நான் இப்போ தான் இவ்வளோ தூரம் சொன்னேன். நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வரதட்சணையை கேட்கணும்னு கூட எனக்கு தோணுச்சு. புரியல. எனக்கு என் பவி வேணும். என் பவியோட லவ் மொத்தமும் எனக்கு மட்டும்தான் வேணும். என் பவியை தான் நான் லவ் பண்ணுறேன், என் பவியை தான் நான் கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவேன். என் பவி எனக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் வரதட்சணையாகவும் ஒரு விஷயம் வேணும். நான் தான் சொன்னல, திரும்ப அதே பேசுகிறேன். அடிய முட்டக்கண்ணி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு பேச முழுசா. வரதட்சணையாக நான் வேணும்னு கேட்குறது பொருளோ நகையோ வீடோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்புறம் நான் வரதட்சணையாக வேணும்னு கேட்குறது உயிருள்ள ஒரு ஜீவன். என்ன என்ன தெரியுமா வேணும்? நீ சொல்கிறல்ல, யாருக்காக இருக்கேன், யாருக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் என் குட்டி மச்சான். என் தம்பியா? ஆமாம், அவன் தம்பி அப்படின்னா என்னோட குட்டி மச்சான் அவன் தானே. வரதட்சணையும் என் குட்டி மச்சானையும் கையை பிடிச்சி நம்ம 2 பேரும் எங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறது இருந்தால் தான் எனக்கு உன் கூட கல்யாணமே பண்ணிக்கணும். அப்படி இல்லை உன் தம்பியை உங்கள் வீட்டிலே தான் விட்டுட்டு வருவேன் அப்படின்னா எனக்கு பவி வேணாம். எனக்கு வரதட்சணையை என் குட்டி மச்சானை கொடுத்தா என் பவி எனக்கு வேணும். உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? என் விருப்பம் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட விருப்பம். அதனால உன் கழுத்தில் தாலி கட்டின அடுத்த செகண்டு நான் ஒரு கை நீ ஒரு கை குட்டி மச்சானை பிடிச்சிக்கிட்டு நம்ம 3 பேரும் தான் வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைக்கிறோம். அதாவது என் வீட்டு வாசல்ல. இதெல்லாம் நடைமுறைக்கு சரி வருமா கார்த்தி? நடத்தி காட்டேன்.
ஆனால் நான் உன்னை லவ் பண்ணலையே. அப்புறம் எப்படி இப்படிலாம் நடக்கும்? அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? என்ன? ம், விடிய விடிய கதை கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொல்லுவாங்களாம். நீ எப்படி நம்ம சொல்ற சீதைக்கு ராமன் பெரியப்பான்னு சொல்ற? பைத்தியக்காரி. நான் என் முடிவை சொல்லிட்டேன் பவி. இன்னமும் நீ யோசிக்கிறதா இருந்தா யோசி. ஆனா எனக்கு சீக்கிரமே ஒரு பதில சொல்லு. எங்க வீட்டில் இருக்கிறவங்கள வந்து உன் வீட்டில் பேச சொல்றேன். எனக்கு இன்னைக்கு ஒரு நாளும் டைம் வேணும். ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு பவி. இப்பவே சொல்லிட்டு பையன் உன் முடிவா. ஒரு நாள் வெயிட் பண்ணாண்டா. நீ என்னை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டல. நீ சொன்னதெல்லாம் நான் திருப்பி ரீவைண்ட் பண்ணி யோசிக்கணும். ஏன்டி? கோவப்படுற இப்பவே. சரி, நான் கோவப்படல. போதுமா? இன்னைக்கு ஒரு நாள் டைம் வேணும், அவ்வளோதானே? சரி, யோசிச்சுட்டு சொல்லு. எவ்வளோ பணம் காசுன்னு இருந்தாலும் நம்ம மனசு ஒரு நிலையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் காசுலாம் எந்த உறவையும் பிரிக்க முடியாதுன்றதுக்கு என் குடும்பம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது நீ என் குடும்பத்தில் வந்து வாழும்போது தான் தெரியும். காசு பணம் இருக்கிற வீட்லேயும் அன்பு கொட்டி கிடக்கு, அன்பு நிறைஞ்சு போயிருக்கு. இப்படி ஒரு குடும்பம் இருக்கா அப்படின்றது நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுப்ப. ஆனால் மிடில் கிளாஸ் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுற, காசு பணம் இருந்தாலும் மிடில் கிளாஸில் எப்படி சந்தோஷமாக இருப்பாங்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் நாங்கள் இருக்கோம். அதை இப்போ உனக்கு சொன்னால் என்னால் புரிய வைக்க முடியாது. ஆனால் உனக்கு நான் புரிய வச்சு தான் ஆகணும். உன் விருப்பத்தை நீ சொன்னதுக்கப்புறம் நான் உனக்கு இதை புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் புரிய வச்சேன் அப்படின்னா உன் விருப்பத்தை நீ சொல்ல மாட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் வெயிட் பண்ணுறேன் பவி. ஆனால் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு பயம் இல்லை. இன்றைக்கி நான் வெயிட் பண்ணும்போது என் மனசில் ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் தான் தெரியல. கடவுள் எப்படியாவது இந்த ஒரு நாளில் நகர்த்திட்டு போயிட்டா நல்லாயிருக்கும். நாளைக்கு வந்து உங்ககிட்ட நான் விருப்பத்தை கேட்டுட்டேன் அப்படின்னா என் மனசு நிம்மதியாக இருக்கும். சாஞ்சுக்கோ. என் ஆசையெல்லாம் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அழைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் என். என்ன நம்மளை கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு இந்த பிள்ளை மட்டும் ஏதோ கனவு உலகத்தில் இருக்குது. அப்படி என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கோம்? இந்த பிள்ளைக்கெல்லாம் ஒரு கனவும் கிடையாதே. ஒருவேளை நம்ம ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி யோசிச்சு பார்க்குமோ? அடே கௌதமு, ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாதுடா உனக்கு. இந்த பிள்ளை அப்படிலாம் கனவு காணாது. கனவுன்னு ஒன்று தப்பி தவறி கடவுள் அப்படி கொடுத்துட்டானோ எழுந்து மூஞ்சில் தண்ணியை தெளிச்சிட்டு உட்காந்துரும். இப்படி ஒரு கனவு கொடுக்காத கடவுள்னு கடவுளுக்கே ஆர்டர் போட்டாலும் போடும். அப்படிப்பட்ட கேட்டகிரி இது அந்த மாதிரிலாம் கனவு காணுமா? ஆனால் ஏன் கூட்டுச்சுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இலக்கியா மேம், இலக்கியா மேம், என்ன தெளிச்ச மாதிரி இருக்கு, தெரியாத மாதிரி இருக்கு. டீப் ஃபோக்கஸ் வேற பண்ணுது. என்ன பிளான்னு தெரியலையா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வர்றா. உட்காரு. ஹாய், இதோ வரேன். உன்னை உட்காருன்னு சொன்னேன். சேரில் டீசெண்டாக உட்காரணும், புரியுதா? அதை விட்டுட்டு ஏதோ சாப்பாடு போடுற மாதிரி டேபிள் மேலே ஏதிரி ஜம்பரமாக உட்காந்துருக்கேன். ஆர்வ கோளாறு. ஆனால் இலக்கியா மேம், ஏதோ அங்கே ஃபயர் மோட்டில் மீட்டிங்லாம் போயிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அந்த டென்ஷனை காமிக்கிறதுக்கு திட்டத்துக்கு என்ன கூப்பிடுவீங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் திட்டத்தை வாங்குற ஒரே ஆள் நான் மட்டும் தானே. ஆனால் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே என்னை கூப்பிட்டு இப்படி பாசமாக பேசணும்லாம் சொல்கிறீங்க. அதுவும் பொறுமையாக வேற இருக்கீங்க. கோவமாகவும் மூஞ்ச வச்சிடல. எனக்கு ஒரு ஹெல்ப்பு. அட அட அட, ஐயோ நான் இதை யார்கிட்ட சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? இலக்கியா என்கிட்ட பேசுகிறா. இலக்கியா என்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறா. ஐயோ இலக்கியா என்கிட்ட ஹெல்ப் பண்ணலாம் கேட்குறாளே. ஐயோ இலக்கியா பேசுகிறா, அதுவும் கோவப்படாமல் கௌதம் கிட்ட பேசுகிறா. எவ்வளோ பெரிய விஷயம். ஈவினிங் நீ ஃப்ரீயா? ஐயோ நீ சொல்லு செல்லம், நான் எப்போவுமே ஃப்ரீ தான். உனக்கு எந்த டைமுக்கு நான் ஃப்ரீன்னு மட்டும் சொல்லணும்னு சொல்லு. அந்த டைம் நான் ஃப்ரீன்னு தான் சொல்லுவேன். அது எவ்வளோ தலை போகிற வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. நீ சொல்லு செல்லம். ஈவினிங் ஃப்ரீ, இப்போ ஃப்ரீ, நாளைக்கு ஃப்ரீ, நாளான்னைக்கு ஃப்ரீ. அப்போ ஓகே, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு 2 ஹவர்ஸில் உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அந்த லொக்கேஷனுக்கு நான் ஒரு திங்ஸ் அனுப்புகிறேன், அதை வாங்கிட்டு வந்துடு. என்ன ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரோஸா இல்லை ரிங்கா இல்லை வேற ஏதாவது? ஓவராக திங்க் பண்ணாதானே. ஐயோ நீ சொல்கிறதே எனக்கு ஒரு மாதிரி சிப்புன்னு இருக்குது. 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுமா? இப்போவே சொல்லிட்டு போய் நான் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வரேன். நீ அலைஞ்சு தெரிஞ்சு வாங்குற அளவுக்குலாம் அது பெரிய திங்ஸ் கிடையாது. நான் அனுப்பினோடனே வாங்குற திங்ஸ் தான். சரி, நான் உனக்கு ஈவினிங் மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, கிளம்பு. வால் எப்போ முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கு. நாளைக்கு வால் உன்னை எப்போ பேசணும்னு கூப்பிட்டுருக்கு. ஈவினிங் சஞ்சய் ப்ரோ. அவனை கூப்பிட்டுருக்கிற பவித்ரா மாத்தி யோசி விளையாட போகுது. ப்ரோ கம்முன்னு என்ன, ஊருக்கே தெரியும் அந்த பிள்ளை மாத்தி யோசிட்டா விளையாடுன்னு. ஆனா இவனை கூப்பிட்டுருக்கிற இலக்கியா தான் எதுக்காக கூப்பிட்டுருக்கு, அதுவும் இவனுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுன்றத என்னால எந்த பக்கம் யோசிச்சாலும் கண்டுபிடிக்க முடியல. அதான் ப்ரோ என்னால யோசிக்க முடியல. டேய் உண்மையா இலக்கியாட்ட தான் பேசுனியா? இலக்கியா தான் இப்படிதான் பேசினாலாம்.
ஏய் என்ன என்னை பார்த்து டவுட் ஆகுறா? உண்மையாவே இலக்கியாட்ட தான் பேசினா, இலக்கியா தான் அப்படி சொன்னா. என்கிட்ட ஈவினிங் பேசணும்னு சொன்னா தெரியுமா? அதுவும் கோவப்படாம அப்படியே அமைதியா சொன்னா. அவ ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி சாந்தமா இருந்தது. ஓ மை காட். சொல்லிட்டாளே அவ காதல. எப்படா சொன்னா? ஜஸ்ட் பேச தான் கூப்பிட்டுருக்கா. ஐயோ ப்ரோ, அவ சொல்ல கூப்பிட்டான, சொல்லிட்டு கூப்பிட்டான. அவ கூப்பிட்டதே பெரிய விஷயம் ப்ரோ. அப்படி அவ கூப்பிட்டதே லவ்வுக்காக தான் இருக்கும்னு நான் நம்புறேன். இதெல்லாம் திருத்த முடியாது. பாடணும் முடிவு பண்ணிட்ட, பாடி தொலை. கேட்கவா போற? இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவும் எண்ணி பார்க்கல. அவ சொன்ன சொல்ல போதும், அதுக்கு இடே இல்ல ஏதும் ஏதும். அம்மையவள் சொன்ன சொல் கேட்கல, அப்பனவன் சொன்ன சொல் கேட்கல. உன்னுடைய சொல்ல கேட்ட, ரெண்டு பேரை ஒன்னா பார்த்தேன். ஏறாதுடா, உங்களுக்குலாம் சுத்தமா ஏறாது. அப்ப ஆத்தாவும் என்ன சொன்னாலும் உங்க காதுல எல்லாம் ஏறாது. ஆனா ஒரு புள்ள வந்து சொல்லிட்டோம், கல்வெட்டிலே பதிச்சிருங்கன்னா. ப்ரோ ப்ரோ, எனக்கு என்னவோ அவ அடிக்க கூட்டிருப்பாளையோன்னு எனக்கு அப்படிதான்டா தோணுது. ஏன்னா இன்னைக்கு ஒரே ஆர்குமெண்டா ஆஃபீஸ்ல போயிருக்கு. அவ செவ்வ கடுப்புல இருப்பான்னு எனக்கு தோணுது. அவ யார் மேலேயாவது அந்த கடுப்பை காமிக்கணும். அதுக்கேத்த பர்சன் நீ வந்தான்னு முடிவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் அதை தான் ப்ரோ சொல்றேன். இவ்வளவு நாள் திட்டிட்டா, கோவம்லாம் சின்னதா இருந்துச்சு. இன்னைக்கு கோவம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அடிக்கணும்னு தோணிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ்ல வச்சு அடிச்சா இவன் யாரையாவது காப்பாத்த கூப்பிடுவான்னு தனியா கூப்பிட்டு போய் அடிப்பாளோ? இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் என்ன டிமோட்டிவேட் பண்றீங்க. ஆமா, இவர் ஒலிம்பிக்ல ஓடி சாதனை படைக்க போறாரு. அதை நாங்க டிமோட்டிவேட் பண்ணி கெடுக்க பாக்குறோம். நாய அந்த புள்ள அடிக்க தான் கூப்பிடுதுன்னு எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. தனியா போய் சிக்கிடாத, அடி தாங்க மாட்டேன். ஆ, இங்க பாரு, எதுக்கும் சேஃபா போ. ஏதாவது ப்ராப்ளம் ரொம்ப அடி தாங்க முடியல அப்படின்னா எனக்கோ கார்த்திக்கோ கால் பண்ணு, காப்பாத்த வந்து தொலைறோம். இல்ல இல்ல, நான் போல. அவ ஃபுல் ஃபார்ம்ல கூப்பிட்டுருக்கா மச்சான். நீ போலனாலும் இருக்கிற இடத்துக்கு வந்து அடிச்சாலும் அடிப்பா. அதனால அவ கூப்பிடுறதுக்கு ஏன்னு போய் கேட்டுட்டு அப்படியே பிரச்சனை ஆகுது அப்படின்னா சஞ்சய் ப்ரோ சொல்ற மாதிரி கூச்சப்படாம எங்க ரெண்டு பேருக்கும் கால் பண்ணுன. சஞ்சய் ப்ரோ, நான் ஏன் போனோம்? நீ தானே சாமி அன்னைக்கு சொன்ன, அவளோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நீ தானே. அப்படி இருக்கிற பட்சத்துல அவளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிடுறா. போயிட்டு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு வந்துருங்க. ம், ம். ஐயோ, அழுவக்கூடாது சாமி. காதலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுவும் அந்த புள்ள தான் வேணும்னு 20 வருஷமா ஒத்த காலில் நிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் நீங்க அழுவலாமா? நேத்தி தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோஹித்துக்கு சொன்னேன், கல்யாண வாழ்க்கைன்னு வந்துருச்சு அப்படின்னா அடி உத மிதி இதுக்கெல்லாம் அசரக்கூடாது. இது எல்லாத்துலயும் தேறின ஒருத்தனால தான் நல்ல கணவரா இருக்க முடியும். அதனால இப்பயிலேருந்து அதெல்லாம் பழகிக்குங்க. டே, டைம் ஆயிடுச்சு, வாடா கிளம்புவோம். 2 hours அந்த மச்ச சொக்காட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனா 2 hours ஆட எங்க இருக்கேன். இன்னைக்கு ஃபுல் டேவை ஓட்டிட்டேன். அந்த ஆளுக்கு இப்போ என்ன பதில் சொல்லுவேன்? அந்த ஆளு இருக்க சொன்ன ஒரு வாரத்துல ஒரு நாள் இங்கே போயிடுச்சு. ப்ரோ, உன் ஆளை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வம். செருப்புண்ணா செருப்பு. நானே தலையெழுத்துன்னு கூட போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். அண்ணன் தம்பி என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பவே உங்க அண்ணன் இங்க விட்டுட்டு போக சொல்றா. ஆபீஸ் மொட்டை மாடியில படுத்து தூங்குவேன். ஏன் நான் மொட்டை மாடியில படுத்து தூங்கணும்? எனக்கு பொம்மி அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணும். நான் மாட்டுக்கும் போவேன். பொம்மி அம்மா கையில 2 தோசை சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். அதை விட்டுட்டு ஆளை பார்க்க ஆர்வமா இருக்கேன், ஆட்டுக்குட்டியை பார்க்க ஆர்வமா இருக்கேன்னு கதை சொன்னேன். அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிட்டு வேண்டாம். டேய் இரு இரு, உனக்கு தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமே. எல்லாத்தையும் தான் அந்த பைத்தியக்காரி ஃபோன் பண்ணி சொல்றாள். ஏன் உன்கிட்ட இதை சொல்லலையா? எதை சொல்லலையா? அவளுக்கு தான் ஆள் கிடைச்சிருச்சு. ஒரு மாஞ்செடியை வளர்த்துட்டு இருக்காளே, மாஞ்செடிக்கு பின்னாடி ஒரு மன்மதன் இருக்காராம். அவரை நினைச்சுதான் நான் உருகிட்டு இருக்கேன்னு நைட்டு பூரா உட்காந்து அவங்க அக்கா துளசி செடிக்கிட்ட பேசுறாங்க, தங்கச்சி மாஞ்செடிக்கிட்ட பேசுறாங்க. ப்ரோ, தேவையில்லாம பேசாதானே. அப்படிலாம் கிட்ட பண்ண மாட்டா. ஆமாமா, பண்ண மாட்டா. ஃபோன் போட்டு கேளுறா. ஏன் உன் நம்பர்ல பேலன்ஸ் இல்லையா? இல்ல செல்லுல தான் டவர் இல்லையா? நீயே ஃபோன் போட்டு கேளு அந்த கன்றாவியெல்லாம். இருந்தாலும் நீ அவன் நேம ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ற. என்னடா இது கிரிமினல் கேஸ் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அது ஒரு பைத்தியம். அதுக்கு நான் கிரிமினல் கேஸ் லெவலுக்கு யோசிக்கிறேன்னா? பைத்தியம் கித்தியன்னு சொல்லாத, பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன் 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 நான் ஃபீல் பண்ணும்? பொண்டாட்டி ஆகினதுக்கு அப்புறம் ஒருத்தன் புருஷன் ஆனதுக்கு அப்புறம் அடி மிதிலாம் சகஜமா இருக்கும். இப்பதானே கீழே ஒருத்தனுக்கு அட்வைஸை போட்டு வந்த. அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ற இந்த மாதிரி சில விஷயங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி போட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏய், ஆமா ப்ரோ, பைத்தியக்காரின்னு சொல்லுவியா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வாய் மேலே போடும். நீ என்ன பண்ணுவ? வாயை திறந்து அழுகவும் முடியாம, வாய் வலிக்குதுன்னு சொல்லவும் முடியாம, உன் ரூம்குள்ள உட்காந்து கதறுன்னு கதறுவ. அதெல்லாம் நாங்க வந்து பார்க்கவும் முடியும். சொல்லு. இருந்தாலும் நீ அப்படிலாம் அடி வாங்கிட கூடாதுன்றதுக்காக நான் உன்னை முன்கூட்டியே எச்சரிக்கை பண்றேன். சீப்பா. சரி ப்ரோ, எதுக்கு கூப்பிட்டான்னு கேட்போம்னா? டேய் பைத்தியக்காரா, எதுக்கு கூப்பிட்டா? ஏதாவது ஒரு முடிவு சொல்லு, டைம் ஆகிட்டே இருக்கேன். என்னாச்சு ப்ரோ? சஞ்சய் சொல்லு. நான் தான். இன்னைக்கு நீ என் கூட நந்தினி வீட்டுக்கு வர வேணாம், நான் மட்டும்தான் போறேன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன ப்ரோ? சஞ்சய் ப்ரோ வர வேணான்னு சொல்ற அப்படின்னா அவருக்கு இங்க வேற ஏதாவது முக்கியமான வேலை வச்சிருப்ப. அப்படி இருந்தா மட்டும்தான் நீ அவரை வர வேணான்னு சொல்லி யோசிப்ப. அப்படின்னா என்ன வேலை ப்ரோ?
அந்த வீட்டுக்கு வர்றதை தவிர வேற எந்த வேலை நீ சொன்னாலும் நான் செய்யறதுக்கு இப்பவே ரெடி மச்சான். என்ன வேலை சொல்லு 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 சொல்லு. நீயும் கார்த்திக்கும் இன்னைக்கு நைட்டு கிளம்புறீங்க. கிளம்புறோமா? அதுவும் எவன் கூடயா? எங்கடா? எங்க 2 பேரையும் சேர்ந்த மாதிரிலாம் எங்கேயும் அனுப்ப மாட்டியே. இந்த வேலைக்கு நீங்க 2 பேர் போனால் தான் கரெக்டாக இருக்கும், அதனால தான் அனுப்புகிறேன். எங்க ப்ரோ? நந்தினி ஊருக்கு. நந்தினி ஊருக்கா? எதுக்குடா? ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் புரியுது, புரியாத மாதிரி இருக்கு. கொஷின் கேட்கலாமா? ஆல்ரெடி இலக்கியா கோவமா இருந்தான்னு உனக்கு தெரியும். ப்ராஜெக்டை நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு கைட் பண்ணா கூட அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்ன்றது உனக்கு தெரியும். பிரச்சனை வரும்ன்றது தெரிஞ்சே தான் நீ ப்ராஜெக்டை கைட் பண்ண சொன்ன என்ன? அதுவும் ஒரே ஒரு டைம் என்கிட்ட ப்ராஜெக்டை கைட் பண்ண சொல்லல. மீரா முன்னாடி சொன்னேன், டீம் முன்னாடி சொன்னேன், எல்லாரும் முன்னாடியும் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி தான் சொன்னேன். யாராவது ஒருத்தவங்களாவது இலக்கியா கிட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கணும்னு தான் நீ எதிர்பார்த்தேன். அதே மாதிரி எல்லாரும் முன்னாடி நீ சொன்னாலும் என்ன பார்த்து நீ சொன்ன பார்வை ப்ராஜெக்டை கைட் பண்ணுன்னு நான் சொல்றேன்டா. ஆனால் நீ ப்ராஜெக்ட்ல எந்த கைடன்ஸும் பண்ணக்கூடாதுன்றது தான். அட பாவி பயலே, கண்ணாலே பேசிக்கிறீங்களாடா? லவ்வர்ஸ் நீங்க? நீ நினைச்ச மாதிரியே இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு. அடே, நான் கூட காலையில கேட்டேன்லடா, தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்க, தேவையில்லாம நந்தினியை கஷ்டப்படுத்தி பாக்குறேன்னு. அப்ப இதுக்கு பின்னாடி பிளான் இருக்கா? அண்ணியை நீ தனியா ப்ராஜெக்ட் பண்ண சொன்னதெல்லாம் கரெக்டு தான். பட் இதை சவாலா நீ உருவாக்குனதுக்கான ரீசன் தான் எனக்கு புரியல. இந்த சவாலுக்கு பின்னாடி காரணம் இருக்கு. அதுக்காக தான் உங்க 2 பேரையும் ஊருக்கு அனுப்புறேன்.